ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தது தான் ஓடிஜி வாங்கணுன்னு. இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. இது மார்ஃப் ரிச்சர்ட்ஸோட ஓடிஜி 52 லிட்டர்ஸில் வாங்கியிருக்கு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஓப்பன் பண்ணுறதுக்கே. ஏன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தது இந்த ஓடிஜி வாங்கணுன்னு. என்னால் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அதை பார்த்தது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால நானே தனியாக ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னால் தனியாக அதை எடுக்கவே முடியல. அது வெளிய எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஒரு வழியா சேஃபா வெளிய எடுத்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. மெயினா இந்த ஓடிஜி வாங்குறதுக்கான ரீசனே அவுட் சைட் ஃபுட்டை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக தான். இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு க்ரம் ட்ரே, பேக்கிங் ட்ரே, ஒரு ஒயர் கிரில், ரொட்டிசரி ராட், அதோட ஸ்க்ரூஸ் 2, ரொட்டிசரி டாங் அண்ட் ஆல்சோ பேக்கிங் ட்ரே டாங். நெக்ஸ்ட் டே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னை விடவே என்னோடய குட்டி தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க எப்போ இதில் பேக் பண்ணுவோன்னு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஓடிஜினா என்னோடய குட்டினே சொல்லலாம். பிகாஸ் இப்போல்லாம் குக்கி வேணும், பிரெட் வேணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. சரி, இவங்களுக்காகவே வாங்கலான்னு தான் ஓடிஜி வாங்குற பிளானே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரௌனி தான் மேக் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குக்கரில் தான் பேக் பண்ணியிருக்கேன். லைக் கேக்கு, ப்ரெட்டுலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒழுங்காக வந்தது கிடையாது. ப்ரௌனி மட்டும் நான் எப்போ பண்ணாலும் அது கரெக்டாக வரும். ஸோ அதனால் சரி அதான் ஃபஸ்ட்டு பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் கப் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ப்ராப்பராக வெயிங் மிஷின்லாம் வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக மெஷர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மெயினாக என்னோடய குட்டிக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ரௌனி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்ன தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு தனி ஹாப்பினஸ்ஸே இருக்குங்க. அண்ட் ஆல்சோ நமக்கும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் ட்ரை பண்ணுறனால நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் நிறைய ரெஃபர் பண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சு தான் அந்த ப்ரௌனி செய்யவே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரௌனி செய்யும் போது ஒன்லி ஒயிட் சுகர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் 50-50 ப்ரௌன் சுகர் அண்டு ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருந்தேன். ஃபினிஷ் பண்ணி ட்ரேவை உள்ளே வச்சதுக்கப்புறம் என்னோடய குட்டி தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக் ஆகுதா இல்லையான்னு. எஸ், ரொம்ப நல்லாவே வந்திருந்ததுங்க ப்ரௌனி. நல்லா மாய்ஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் அது மேலே கிரிங்கிள் டாப் வேறு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது நம்ம தான் பண்ணோமா அப்படின்னு இருந்தது. டாப்பிங்ஸ்க்கு வெறும் ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். நல்லா பீஸ் பண்ணிவிட்டு குட்டிக்கிட்ட கொடுத்ததும் அவங்க ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது வீட்டிலே பீனட் பட்டர் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 2 கப்ஸ் பீனட் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ரோஸ்டட் பீனட்ஸ் தான் எடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போயிடுச்சுன்னா பட்டரோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துடணும். எனக்கு இதுதான் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது. அதோட ஸ்கின்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பவுட்ரு ஃபார்மில் வரும். அப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ண அதோட ஆயிலெலாம் நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லாவே அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஹனி எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம். சுகருக்கு பதிலாக ஹனி போடுறதே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில்கியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பட்டரு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஏர்டைட் ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான பீனட் பட்டர் ரெசிபி இது. எங்கள் வீட்டில் பீனட் பட்டர்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம குக்கீஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுகருக்கு பதிலாக.
ரொம்பவே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.